ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து ஆக்சுவலாக இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த எமர்ஜென்சி சோலார் லைட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரசத்துலேருந்து தான் வாங்கியிருந்தோம். எவ்வளோ ரேட்டுக்கு என்ன வாங்கியிருந்தோம் சொல்லிட்டு நான் வீடியோவில் ஃபுல் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இது வந்து ஒர்க் ஆகுன்ற நம்பிக்கை இல்லைங்க எனக்கு. ஏன்னா இது பார்த்தப்போ அப்படியே இப்போ நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன். ரொம்ப அப்படியே டஸ்ட்டாக இருந்தது, நம்ம தண்ணியில் வந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது. எனக்கு அதான் சொல்லியிருக்கல ஆல்ரெடி உங்ககிட்ட, முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சோலார்ல பண்ணணுன்றது என்னோட ஒரு ஆசைன்னு வச்சுக்கேன். அதனால இந்த மாதிரி சோலார் இதாக பார்த்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த சோலார் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு சோலார் இது பண்ணியிருப்போம். நீங்க என்ன பார்க்கலாம், நம்ம சேனல்ல போய் பாருங்க, வீடியோ இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரேட் அதிகமாக தான் சொன்னாங்க. நம்ம கொஞ்சம் நின்று பேசி கீசி வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் அது மாதிரி தாங்க எல்லா பல்லாவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் எல்லா கடையிலுமே நீங்க கொஞ்ச நேரம் நின்று ரேட்டு பேசுனீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. யாரும் வந்து ஃபர்ஸ்ட் போனோடனே பார்த்து அவங்க சொல்ற ரேட்டுக்கு வாங்கிடாதீங்க. ஏன்னா அப்படி வாங்கினீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒர்த் இல்லை. ஏன்னா எனக்கு நிறைய ஃபெயிலியர் ஆயிருக்கு, நம்ம வீடியோலயே இருக்கும். இந்த சோலார் எமர்ஜென்சி லைட்டை பற்றி தான் பார்க்க போறோம். வீட்டுக்கு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக என்ன போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போதான் நான் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அப்படியே ஒரு லைக்கும் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடனே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு தெரிஞ்சுக்கிற ஒரே கான்செப்டாக இதெல்லாம் பண்றோம். இந்த வீடியோல இந்த நம்ம சோலார் லைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா டி லைட்னு இருக்கு. இது வந்து நம்ம வந்து பல்லாவரம் சந்தையில தாங்க வாங்கியிருந்தோம். சொன்னாங்க 150 ரூபா சொன்னாங்க. அப்புறமேட்டு 50 ரூபாய்க்கு பேசி வாங்கிட்டு இருந்தோம். இது வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தெரிஞ்ச விஷயத்த 4 பேர் தெரிஞ்சுட்டு ஒரே கான்செப்டாக இதெல்லாம் பண்றோம். ஓகேங்களா? வாங்க இந்த லைட்டை பற்றி போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டி லைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இது போட்டு சிம்பிள் போட்டு இங்கே ஒரு சோலார் போர்டு இருக்குது. எவ்வளோ டஸ்ட்டாக இருக்கு பாருங்க. இங்கே ஒரு பட்டன் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சார்ஜிங் போர்ட் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேஷன் இருக்குது. அவ்வளோதாங்க. இது ஒரு ஹேண்டில், நம்ம எங்கே தூக்கிட்டு போகிற மாதிரி. இது வந்து ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து லைட்டு, இதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. என்ன போட்டிருக்காங்க, இது சீரியல் நம்பர் போட்டிருக்காங்க, மாடல் நம்பர் போல். ஓகே, இது வந்து பிரிச்சு உள்ள ஒண்ணுமே இல்லைங்க, தண்ணி குடிக்கிற கிளாஸ் மாதிரி இருக்குது. உள்ள வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 ஸ்க்ரூவுமே வித்தியாசமா இருக்கு. இது எப்படி கழட்டுறதுன்னு தெரியலையே. இங்க பாருங்க, இந்த ஸ்க்ரூவை பாருங்களேன், எப்படி வித்தியாசமா இருக்கு. ஸ்க்ரூ டைப்பே வித்தியாசமா இருக்கு. அதுக்கு நொடியில் வேற ஒரு இது மாதிரி இருக்கு, இரும்பு. ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே, ஒரு சின்ன பேட்டரி கொடுத்துருக்காங்க. வர மாட்டேங்குது, கணித்தது கஷ்டமா இருக்கு. ஹோல்டர் உடச்சிக்கிட்டு சோலார்ல இருந்து லைட்டு ஏதோ ஹீட் ஆன மாதிரி இருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஷேடாக வைக்கிறேன் பாருங்க. இந்த இடம்லாம் ஏதோ ஒரு மெல்ட் ஆன மாதிரி இருக்கு. சுற்றி தண்ணியில் தான் வந்திருக்கும் போல இருக்கு. இப்போ இது வந்து ஒர்க் ஆகுது. ஆல்ரெடி என்ன சர்வீஸ் பண்ணியிருப்பாங்களா? இங்கே ஏதோ ஒன்று காணோம், எம்டியாக இருக்கு. இது எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு தான் தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து சோலார் போர்டில் இருந்து வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் தான் செக் பண்ணிக்கலாம். ஹேண்டில் கிளிக்கலாம். இந்த லாஸ்ட் ப்ளஸ் மைனஸ் இங்கே இருக்கு. சோலார் போர்டை கழட்ட முடியாது போல, மேலே போட்டு வச்சிருக்காங்க. கழட்டலாம், ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்கு. சோலார் போர்டு அப்படியே இருக்கும். சோலார் போர்டு அப்படியே இருக்கு. வோல்டேஜ் வருதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். சோலார்ல வந்து வோல்டேஜ் வர மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் போர்டில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணுறோம். ஆனால் வந்து அது வோல்டேஜ் நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா?
பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டுமே நம்ம செக் பண்ணுறோம். ஆனால் வோல்டேஜ் வந்து கரெக்டான வோல்டேஜ் காட்டல மீன்ஸ் பவர் வர மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. இங்கே பாருங்க மாடல ரீசன் என்னன்னா நம்ம வந்து சன்லைட் கிட்ட வந்து இல்லை சரிங்களா. இப்போ வந்து நம்ம அடுத்து சன்லைட் கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். சோலார் கூட சன்லைட் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ வந்து பேட்டரியில் வோல்டேஜ் போகணும். சன்லைட் கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் விண்டோவில் இங்கே பாருங்க சன்லைட் கிட்ட எடுத்துகிட்டு போனோடனே நம்ம வந்து அந்த லைட் எரியும், சார்ஜிங் லைட் இங்கே பார்த்தீங்களா தெரியுதா. அப்போ இதுல என்ன கெஸ் பண்ணலாம்னா நமக்கு சோலார் போர்ட்லேருந்து இன்புட் வருது. பட் வந்து நமக்கு வந்து பேட்டரி தான் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம சோலாரை ஐயோ ஒரு வயர் விட்டுருச்சுங்க பாருங்க இந்த ப்ளஸ் விட்டுருச்சு ஓகேங்களா. இப்போ வந்து இதுலேயே தெரிஞ்சிருக்கும் நமக்கு பேட்டரி தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி வீக்காக இருக்கணும். அதனால தான் சோலார் போர்டு வந்து ஒர்க் ஆகாமல் வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்க பேட்டரியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு அதில் பார்க்கலாம். இப்போ நம்ம கிட்ட இந்த சோலார் போர்டை வந்து நம்ம செக் பண்ணும்போது இந்த ப்ளஸ் ஒயர் விட்டுருச்சு ஓகேங்களா. இது வந்து இப்போ நம்ம சால்ட்ரிங் பண்ணிடலாம். மோஸ்ட்லி மைனஸுமே விட்ற கண்டிஷனில் இருக்குது. இந்த ஒயருமே நம்ம திருப்பவும் ரீசால்ட்ரிங் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம கிட்ட இருக்க பேட்டரியில் வந்து பவர் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துப்போம். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால நம்மளால கண்டினியூ வந்து அந்த அளவுக்கு இது பண்ண முடியல. கொஞ்சம் கட் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் தெரியுது பேட்டரியில் சுத்தமாக பவரே இல்லை. ஒருவேளை பேட்டரியில் பவர் இல்லைன்னா கூட மைனஸில் இருக்குது. அவ்வளோதான், பேட்டரி மேலே செத்து போச்சு. ஒருவேளை பேட்டரியில் பவர் இல்லைன்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி ஆகுமான்றது எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா பேட்டரியில் பவர் இல்லைன்னா சோலார் சார்ஜிங்கே ஆகாதா, அந்த சார்ஜிங் இண்டிகேஷனே காட்டாதான்றது தெரியல. இப்போ வந்து என்னன்னா நம்ம கிட்ட இருக்க பேட்டரியை வந்து இந்த பேட்டரியில் தான் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது. இந்த பின்னு நம்மகிட்ட இல்லை. ஸோ இதை கட் பண்ணி நம்ம அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நல்லா எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி வந்து அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு சோலாரில் கனெக்ட் பண்ணி அதே மாதிரி அந்த சோலாரில் இருக்க என்ன சொல்கிறது அந்த போர்டோட வயரையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு கண்டினியூ செக் பண்ணோம். எப்படியாவது இந்த போர்டை ஒர்க் ஆக வச்சிருந்தோம். ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன்னா இது அவ்வளோதான், ஏன்னா தண்ணியிலலாம் நினைஞ்ச மாதிரி இருந்தது. போர்டு போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. போர்டு மட்டும் போயிட்டு இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் நம்மளால ரெடி பண்ணுறது. நல்ல வேலை போர்டு போகல. வீடியோவில் வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா கொஞ்சம் இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த ஒர்க் பண்ணும்போது பேசினா பொறுமையாக தான் பேசியிருக்கேன். நானே நிறைய வீடியோவில் செக் பண்ணேன் என் வீடியோவில் திருப்பம். அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த வந்து பேட்ரி வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணிக்குவோம். இப்போ அந்த பழைய பேட்டரியிலேருந்து கட் பண்ணதை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த பழைய பேட்டரி. ஆக்சுவலாக என்னென்னா பேட்டரி சின்னது, ரெண்டுமே வோல்டேஜ்லாம் ஓகே தான். 3.7 வோல்ட், இது வந்து 3.7 வோல்ட்டு. ஆனால் என்ன ஒன்றுனா எம்ஏஹெச் தான் கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 mAh. இப்போ நம்ம போட்டிருக்கிறது 2400 mAh. எதுக்காகனா லாங் லாஸ்டிங் நிற்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கேன் இந்த மாதிரி. அதாவது சார்ஜ் நைட்டில் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நிற்கணுன்றதுக்காக. இதெல்லாம் 400 mAhனா ரொம்ப பெருசாக நிற்காது ஓகேவா. இப்போ இது வந்து நம்ம டேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோலார் வந்து லைட் நீங்கள் ஏன்னா எமர்ஜென்சி லைட் எடுத்து ரிப்பேர் பண்ணி அந்த மாதிரி எதுனா ப்ராப்ளம் இருக்குது, இதில் தெரியணும், அந்த மாதிரி டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சப்போஸ் நான் பண்ணதில் என்ன தப்பு இருக்குன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மாற்றிக்கிறேன் ஓகேவா. இது பண்ணும்போது வயரிங்லாம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் எதனா இது பண்ணாலுமே நமக்கு ஷார்ட் ஆகிடும், அப்புறம் போர்டே வேஸ்ட் ஆகிற நிலைமைக்கு ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சோலார் போர்டை மட்டும்தான் ரெடி பண்ண மாதிரி இருக்கும். பேட்ரி ஓகே, நம்ம சோலார் போர்டை வந்து சால்விங் பண்ணிக்கலாம். ஒயர் விட்டுருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் பண்ணிக்கலாம்.
ஓகே, கனெக்ஷன் பண்ணியாச்சு. என்னடா இது, பேட்டரி கனெக்ஷன் பண்ணியும் ஒர்க் ஆகல. சரி, சுவிட்ச் தானே ஃபால்ட் ஆகுமோ? சுவிட்ச் தாங்க ஃபால்ட்டு. இங்கே பாருங்க, ப்ளஸ் மைனஸில் வைக்கிறோம் நம்ம, லைட் பிளிங்க் ஆகுது, லைட்டாக பிளிங்க் ஆகுது. உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல, காட்டுறேன். பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா? சுவிட்சில் ஏதோ கம்ப்ளைண்ட். சரி, சுவிட்சை பேட்டரி கனெக்ட் சுவிட்சை க்ளீன் பண்ணிக்கலாம். சுவிட்சை க்ளீன் பண்ணி போட்டால் ஓரளவுக்கு ஓகே ஆயிடுன்னு நினைக்கிறேன். நம்ம சுவிட்ச் வந்து வெளியே கிடைக்க ரேரு தான், ஏன்னா 3 பின் தான் இருக்கு. ஸோ நம்மளே இதை சர்வீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அச்சிச்சோ, ஆக்சுவலாக நம்ம சுவிட்சை கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக கழட்டுங்க. ஏன்னா நான் கழட்டும் போது உள்ளேருந்து இந்த மாதிரி ஸ்பேர்லாம் இருந்துச்சு. ஒரு பட்டனு, ஸ்ப்ரிங்கு, இது பிளாஸ்டிக். இது எப்படியா நான் கனெக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்படி தான் இருக்குது. உள்ளேருந்து வேறு எதுனா ஓடிச்சான்னு தெரியலையே. சரி, நான் பார்த்துட்டு வரேன். இன்னொரு ஸ்பேர் வந்து விழுந்துருச்சு கீழே. ஆக்சுவலாக இது ஒரு பிளேட் மாதிரி இருக்குது. இதுதான் வந்து நமக்கு சுவிட்சை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் வந்து இந்த மாதிரி சுவிட்செல்லாம் கழட்டி பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக, ஓகேங்களா? ஏன்னா இது நான் ஓப்பன் பண்ணும்போது எல்லாம் விழுந்துருச்சு கீழே. வந்து நம்ம சுவிட்சை வந்து கொஞ்சம் அந்த மேலே இருக்க இதெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி டஸ்ட்டு எதனா படிஞ்சு இதுவாக இருந்தால் கூட ஒர்க் ஆகாது. ஓகே, இன்னும் சுவிட்சை வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த சுவிட்ச் எப்படி போனதான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எப்படி கழுதுன்றது எனக்கு தெரியல, அதனால எங்கே வரும் இந்த பின்னு அப்படின்றது தெரியல. ஓகே, நம்மள வச்சு ஒரு 10 மதிப்பாக போடுவோம். அதில் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நிறைய கண்டினியூ பண்ணிக்குவோம். ஸ்ப்ரிங் இதுக்குள்ளே வருமா, அதுக்குள்ளே வருமா? கரெக்டாக போதும், அவ்வளோதான். எப்படியோ போட்டாச்சு. ஐயா, ஒர்க் ஆகலையே சுத்தம். ஒருடியாக சுவிட்சை வந்து போட்டாச்சு, ஒர்க்கிங் இருக்குது இப்போ சுவிட்சு. இது வந்து நம்ம லைட்டு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிப்போம். அவ்வளோதான், பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஓ, கமான் 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 கமான். ஒர்க் ஆகுது. என்ன பிளிங்க் ஆகி ஒர்க் ஆகுது. இதெல்லாம் லூஸ் கண்டக்ட் ஆனால் தெரியல. சரி, நம்ம ஓரளவு சார்ஜிங் கொடுத்து பார்ப்போம். இதோட வந்து சார்ஜ் அதில் சார்ஜ் இல்லாமல் கூட இருக்கலாம். சார்ஜ் ஆச்சுன்னா அப்படி எரியுதுங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் சக்சஸ். இதுங்கண்ணா லைட் சார்ஜ் ஆகுது. இருங்க, இதை பாருங்க, இப்படி இப்படி ரெடி பண்ணி சார்ஜ் பண்ணியாச்சு. சோலார் போர்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த சோலார் போர்டு இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சோலார் லைட்டை நீங்கள் சப்போஸ் நான் யூஸ் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஸ்டார்டிங்கில் இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், எப்படி எரியுதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.